சட்டவிரோத கட்டிடங்கள் தொடர்பாக விரைவில் நடவடிக்கை என்கின்றார் வடக்கு ஆளுநர். 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை விளம்பரத்தில் பயன்படுத்த தடை. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை கட்டுப்பாட்டு விலையில் கொடுக்க முடியாது. யாழில் தொடர்ந்து சட்டவிரோத மண் அகழ்வு. கைத்தொலைபேசிகளில் எச்சரிக்கை வாசகங்களை பொறிக்க ஸ்பெயின் அரசு முடிவு. வடக்கு மாகாணத்தில் வெள்ளவாய்க்கால்களை மறித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணித்தமையை தொடர்ந்து அதிகளவிலான தகவல்கள் எமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. அவற்றை உடனடியாக சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்பி அவர்களூடாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியிருக்கின்றோம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் இடம்பெற்ற வெள்ள அனர்த்த தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக செயற்பட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முன்கள பணியாளர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வடக்கு மாகாண ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனவரி 1 முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரத்தில் பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் அசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார். அதற்கான வர்த்தமானி அறிவிப்பை அமுல்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஜனவரி 1 முதல் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரத்திற்கு பயன்படுத்துவதை நிறுத்துவோம். அதற்கான வர்த்தமானியை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் நாம் செய்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 1 கிலோவுக்கு 65 ரூபாய் வரி அறவிடப்படுவதாலும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு போதிய கால அவகாசம் இல்லாமையினாலும் இறக்குமதியாளர்கள் அரிசியை இறக்குமதி செய்வதில்லை என தீர்மானித்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. 1 கிலோ அரிசி இறக்குமதிக்கு 65 ரூபாய் வரி அறவிடப்படுவதனால் இலங்கைக்கு 1 கிலோ நாட்டு அரிசியை இறக்குமதி செய்ய சுமார் 210 ரூபாய் செலவாகும் எனவும் இதன் காரணமாக 1 கிலோவை கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டு அரிசி 220 ரூபாய்க்கு விற்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. மேலும் எதிர்வரும் 20 வரை மட்டுமே அரிசி இறக்குமதி செய்ய அரசு அனுமதி வழங்கியுள்ளதால் கால அவகாசம் போதாது என்றும் கூறுகின்றனர். இந்திய துறைமுகங்களில் இருந்து கப்பல்களுக்கு அரிசி கையிருப்பு ஏற்றப்படும் போது அது 10 அல்லது சில நாட்களுக்கு பிறகுதான் ஏற்ற முடியும் என்றும் இதுபோன்ற சூழ்நிலையால் 20 அரிசியை இறக்குமதி செய்வது முற்றிலும் சாத்தியமற்றது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் தொடர்ந்தும் சட்டவிரோத மண் அகழ்வு மற்றும் மண் விநியோகம் இடம்பெற்று வருகின்றது என்று பிரதேச மக்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். அந்த பிரதேச மக்களால் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் இந்த சம்பவம் இடம்பெற்று வருகின்றது. இந்த பிரதேசத்தில் மண் அகழ்வு மேற்கொண்டு பாரியளவு பள்ளங்கள் வந்துள்ளன எனவும் அதனால் பெருமளவு நீர் தேங்கி நிற்கின்றது எனவும் ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தின் வான்பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை பேராறு நீர்த்தேக்கத்தின் வான்பகுதியில் ஒருவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் நீருக்குள் தவறி வீழ்ந்து மூழ்கியுள்ளார். இதனை அவதானித்த மற்றொருவர் சம்பவம் தொடர்பாக ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். இதனை அடுத்து குறித்த நபரை தேடும் பணி ஊர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. நீண்ட நேரமாக தேடுதல் இடம்பெற்று வந்த நிலையில் சில மணி நேரங்களின் பின்னர் அவரது சடலம் நீருக்குள் இருந்து மீட்கப்பட்டது. சம்பவத்தில் தரணிக்குளம் பகுதியை சேர்ந்த குரு என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே மரணமடைந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. வங்கதேச நாணயத்தாளில் தேசத்தந்தை முஜிபுர் ரஹ்மானின் படம் நீக்கப்பட்டுள்ளது. அவரது படத்திற்கு பதிலாக மத வழிபாட்டு தலங்கள், வங்க கலாச்சாரம், மாணவர் போராட்டங்கள் தொடர்பான படங்கள் அடங்கிய புதிய நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டு வருகின்றன. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு நடைமுறையை எதிர்த்து கடந்த ஜூன் ஜூலையில் மாணவர் சங்கங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தின.
இதன் காரணமாக அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த ஆகஸ்ட் 5ஆம் திகதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தற்போது வங்கதேசத்தில் ஆட்சி நடத்தி வருகின்றது. வங்கதேச நாணயத்தாள்களில் அந்த நாட்டு தேசத்தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் படம் அச்சிடப்பட்டிருந்தது. புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் ரஹ்மானின் படத்தை நீக்கிவிட்டு மத வழிபாட்டு தலங்கள், வங்க கலாச்சாரம், மாணவர் போராட்டங்கள் தொடர்பான படங்கள் அடங்கிய புதிய ரூபாய் தாள்களை புழக்கத்தில் விட வங்கதேச அரசு முடிவு செய்துள்ளது. இஸ்ரேலிய படையினர் வடகாசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனை மீது மேற்கொண்ட தாக்குதலில் 4 மருத்துவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் காரணமாக மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகளில் பலர் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்தும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலிய படையினர் மருத்துவமனை பணியாளர்களையும் நோயாளிகளையும் மருத்துவமனையிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்ட பின்னர் முக்கியமான மருத்துவ விநியோக பொருட்களை அளித்துள்ளனர் என மருத்துவமனையின் இயக்குனர் ஹசாம் அபு சாபியா தெரிவித்துள்ளார். இன்றைய உலகில் அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாததாக அமைந்துள்ளது கையடக்க தொலைபேசி. உணவு, நித்திரை இல்லாமல் கூட இருந்திடலாம். ஆனால் கையடக்க தொலைபேசி இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாது என்றாகிவிட்டது. அதிக நேரம் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து பல ஆய்வு முடிவுகள் வெளிவந்தாலும் அதனை யாரும் கண்டுகொள்வதில்லை. இதனால் அதிரடி நடவடிக்கையில் ஸ்பெயின் அரசு இறங்கியுள்ளது. ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் விற்கப்படும் கையடக்க தொலைபேசிகளில் எச்சரிக்கை வாசகங்களை விரைவில் பார்க்கலாம். அதாவது கையடக்க தொலைபேசிகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கும். புகையிலை மற்றும் சிகரெட் பாக்கெட்டில் எழுதப்பட்ட எச்சரிக்கைகள் போல கையடக்க தொலைபேசிகளிலும் இது எழுதப்பட்டிருக்கும். கையடக்க தொலைபேசி உபயோகிப்பதை பொது சுகாதார தொற்று நோய் என குறிப்பிட்டுள்ள அரசு, நாட்டு மக்கள் அதிக நேரம் கையடக்க தொலைபேசியை உபயோகிப்பதை தடுக்கும் நோக்கில் இந்த புதிய முன்னெடுப்பை எடுக்க உள்ளது. இதில் கையடக்க தொலைபேசிகளின் தீய விளைவுகள் பற்றி இடம்பெறும். இதற்காக 250 பக்க அறிக்கை தயாரிக்க 50 பேர் நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. 13 வயது வரையிலான குழந்தைகளுக்கான டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த இந்த குழு அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கு 3 வயது வரை டிஜிட்டல் சாதனம் கொடுக்கக்கூடாது. 6 வயது வரை குழந்தைகளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கையடக்க தொலைபேசிகளை கொடுக்க முடியும். அது தவிர 6 வயது முதல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இணையம் இல்லாத கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குழந்தைகள் டிஜிட்டல் திரைகளை தவிர்த்து விளையாட்டிலும் அதிக கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1988 யாசிர் அரபாத் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்தார். 1995 கலிலியோ விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டு 6 ஆண்டுகளின் பின்னர் வியாழனை அடைந்தது. 2015 ஜப்பானின் விண்கலம் அகாட்சுகி வெள்ளிக்கோளின் சுற்றுவட்டத்தை அடைந்தது. 2016 பாகிஸ்தான் உள்ளூர் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 47 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.